தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு பங்கு உண்டு. அது பிஜேபியினுடைய கைப்பாவையாக மாறி பிஜேபி அதை ஆட்டி வைக்கிறது. எதிர்கட்சிகளின் கருத்து மிக மிக முக்கியம். அதை வெறுக்கிறது பிஜேபி. எதிர்கட்சிகளே கூடாதுன்னு நினைக்கிறது பிஜேபி. அதிகாரத்தை குவித்துக் கொள்வது என்பதே மாநிலங்களுக்கு செய்கிற தீங்கு. தேர்தல் முறையில் இந்த எந்திர முறை கூடாதுன்னு தான் பெரும்பான்மையான மக்கள் விரும்புகிறார்கள். ஆனால் செய்முடுக்கிறதா ஒன்றிய அரசு. அவ்வாறு ஒரு முறைகேடுகள் நடந்திருக்குமேனா அது ஊர்ஜிதம் செய்யப்பட்டால் முன்னாள் முதல்வர் வெற்றி பெற்றதாக தான் தெரியும். அது ஒரு புரட்சியாகவே வெடிக்கும். எளிய மக்கள் எல்லோரும் ஒன்று திரண்டா அதற்கு நிகர் ஏதும் இல்லை. தமிழ் நியூஸ் நேரல் கண்மணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய திரு வீரபாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இப்போ இளைஞர்களுடைய ஒரு எழுச்சியினுடைய எதிரொலியாக நாம் கூட நம்ம இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தில் தொடர் மாணவர் போராட்டத்திற்கு நம்ம இங்கே இடம் கொடுத்தோம், ஊக்குவித்தோம். அது எதிரொலியாக தர்மேந்திர பிரதான் ராஜினாமாலாம் செஞ்சார். இப்போ பாஜக எவ்வளவு ஒரு ப்ரூட்டல் மெஜாரிட்டியில் இருந்தவங்க, அவங்கள ஒரு அடிபணியவே மாட்டாங்கன்னு சொன்னவங்க ஒரு இளைஞர் படை ஒரு கிட்டத்தட்ட 1 மாத காலம் போராட்டத்தில் அவங்கள நம்ம அடிபணிய வச்சோம். இப்போ அதே இளைஞர் படையில் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய தலைவரே என்ன சொன்னார், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவினுடைய அந்த ஒரு போக்கு முற்றிலுமாக கரப்டட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. முன்பெல்லாம் மக்கள் வாக்களித்து ஆட்சி அதிகாரத்தில் யார் அமர வேண்டும் என்று தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் இப்போது ஆட்சியாளர்கள் தான் தேர்வு செய்கிறார்கள் யார் தமக்கு ஓட்டு அளிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் மேற்கோள் காட்டுறாரு. ஸோ எலெக்ஷன் கமிஷன் மீதான அந்த நம்பகத்தன்மை, அதன் மீதான ஒரு விவாதம் பொதுமக்கள் மத்தியில் எழ துவங்கியிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக தேர்தல் ஆணையம் பிஜேபியின் ஒரு அங்கம் போல் மாறிவிட்டது. அது நல்லதல்ல. உலகத்தில் இவ்வளவு அரசியல் கட்சிகள் இல்லை, இத்தனை கோடி மக்கள் வாக்களிக்கிற நாடும் இல்லை. இந்த சிறப்புகளுக்கெல்லாம் நமது சட்டம் மட்டுமல்ல, நமது முன்னோர்கள் மட்டுமல்ல, நாட்டு மக்கள் மட்டுமல்ல, தேர்தல் ஆணையத்துக்கும் ஒரு பங்கு உண்டு. ஆனால் இன்றைய தேர்தல் ஆணையம் அதை சிதைக்கிறது. அது பிஜேபியினுடைய கைப்பாவையாக மாறிவிட்டது. பிஜேபி அதை ஆட்டி வைக்கிறது. ஒரு சுதந்திரத்தன்மையுடன் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மிக மிக சிறந்த காரணி தேர்தல் ஆணையம். அதில் தலையீடுகள் கூடாது, அரசியல் கூடாது. ஆனால் கடந்த காலங்களில் பிஜேபி அப்பட்டமாக தலையீடுகள் செய்கிறது, வளைக்கிறது. தேர்தல் ஆணையத்தை மட்டும் இல்லை, சுதந்திரமாக இருக்கிற நிறுவனங்கள், ஜனநாயக நிறுவனங்கள் எல்லாவற்றையும் அது சிதைக்கிறது. எனவேதான் அது நேர் எதிர் கருத்து கொண்டவர்களை மிரட்டுகிறது. தன்னுள்ள துறைகளை வைத்துக்கொண்டு எதிர்கட்சிகளை, நேர் எதிர் கருத்து உள்ளவர்களை மிரட்டுகிறது. இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு ஏற்புடையதல்ல. எத்தகைய அதிகாரம் இருந்தாலும் சரி, எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் சரி, மக்கள் எழுச்சியின் முன்னால் எல்லாம் அடிபணியும். அதான் உலக வரலாறு, அதான் மாணவர் போராட்டம். எனவே மக்கள் எழுச்சி இருக்கிறது. மக்கள் எழுச்சிக்கு முன்னால் அனைத்து விதமான தப்பான அரசியலும் தோற்று போகும், தவறான அதிகார வர்க்கம் தோற்று போகும். இதுதான் கடந்த கால வரலாறு. நாளையும் அது நடக்கும். இப்போ இந்த போஸ்ட் எஸ்ஐஆர், அதன் பிறகு நடந்த தேர்தல்கள், இவை தற்போது ஆய்வுக்கு உட்படுத்தி பார்த்தோம் என்றால் பீகாரில் கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள். அதன் பிறகு எதிர்கட்சியினர் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்தார்கள் பார்த்தோம். தமிழ்நாட்டிலையும் கிட்டத்தட்ட டிராஃப்டின் போது 1 கோடியும், பிறகு ஃபைனல் டிராஃப்டின் போது கிட்டத்தட்ட 75 லட்சம் வாக்காளர்கள் கிட்டத்தட்ட நீக்கப்பட்டார்கள். அப்போது இந்த எஸ்ஐஆருக்கு பிறகு நடந்த தேர்தல்களில் குறிப்பாக பாரதிய ஜனதாவை கடுமையாக எதிர்த்த பிராந்திய கட்சிகளினுடைய நிலை மிகவும் கவலைக்கிடமான நிலைக்கு சென்றிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது இல்லையா? இதை சிபிஐ எப்படி பார்க்க? நிச்சயமா எப்பவுமே ஜனநாயகத்தில், நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் எதிர்கட்சிகளின் கருத்து மிக மிக முக்கியம். அதை வெறுக்கிறது பிஜேபி அல்லது சிதைக்கிறது பிஜேபி. எதிர்கட்சிகளே கூடாதுன்னு நினைக்கிறது பிஜேபி. அப்படின்னா நம்ம நாடாளுமன்ற ஜனநாயகம் பொருள்படாதில்ல, பல கட்சி இயங்கு முறை பொருள்படாதில்ல. அதிகாரத்தை குவித்துக் கொள்வது என்பதே மாநிலங்களுக்கு செய்கிற தீங்கு. மொழிவழி மாநிலங்களின் கூட்டி செய்வதுதான் இந்தியா. அதிகாரம் குவிய குவிய நாட்டின் ஒற்றுமையும் இறையாமையும் கேள்விக்குறியாகும். அந்த செயலில் தான், அந்த திசை நோக்கி தான் பிஜேபி ஈடுபடுகிறது. எத்தகைய புதிய சிந்தனைகளும் கூடாதுன்னு நம்ம சொல்லலை, எத்தகைய மாற்றங்களும் கூடாது நம்ம சொல்லலை. ஆனால் அதை பற்றி நாடாளுமன்றம் வாதிக்கணும்னு நம்ம சொல்கிறோம். எதிர்கட்சிகள் கருத்தறின்னு சொல்கிறோம்.
நாட்டு மக்களுடைய கருத்துக்கு செவி கொடுக்கணும்னு சொல்றோம். தேர்தல் முறையில இந்த எந்திர முறை கூடாதுன்னு தான் பெரும்பான்மையான மக்கள் விரும்புகிறார்கள். பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள், ஆமா, பெரும்பான்மை அரசியல் கட்சிகள் கூறுகிறது. ஆனா செவி கொடுக்கிறதா ஒன்றிய அரசு? பெரும்பான்மை அரசியல் கட்சிகள் கூடாதுங்கிறது, மக்களும் கூடாதுங்கிறார்கள். அப்போ ஒரு 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 சட்டத்தின் ஆட்சி முறை கொண்ட ஒரு நாட்டில் அதுக்கு செவி கொடுக்கணுமா இல்லையா, இணங்கணுமா இல்லையா? எப்படியாவது பெரும்பான்மையை வைத்துக்கொண்டு நாங்கள் நினைத்ததை சாதிப்போம் அப்படின்னாக்கா அது அவ்வளவு எளிதல்ல. இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் எல்லாவற்றுக்கும் பாடம் இருக்கிறது. நாடாளுமன்ற ஜனநாயகத்தை கடந்து செல்கிறவர்கள், சிதைக்கிறவர்களுக்கு வரலாற்று தண்டனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. மக்கள் அந்த தீர்ப்பளிப்பார்கள். இப்போ இந்த சிஸ்டத்தில் இருந்து நம்ம எப்படி ஃபைட் பண்ண முடியும் ஜனநாயக சக்திகள்? இப்போ நம்ம நேற்று வரைக்கும் நம்ம பீகாரில் பார்த்தோம், இன்னைக்கு 5 மாநில தேர்தல்கள். இப்போ அதனுடைய எதிரொலியாக திமுகவோட நிலை என்னவாக இருக்கிறது, டிஎம்சியினோட நிலை 20 எம்பிக்கள் தற்போது குண்டோடு வேறொரு கட்சிக்கு, லெட்டர் பேட் கட்சிக்கு மாறி இப்போ அவங்க பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு நிலையை எடுத்திருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை கூட நம்ம பார்த்துருக்குறோம். இவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு 5 மாநில தேர்தல், எஸ்ஐஆருக்கு பிறகு நடந்த இந்த தேர்தல் என்பது. நம்ம இப்போ இந்த சிஸ்டத்துக்குள்ளேயே நம்ம ஃபைட் பண்ணி நம்ம எப்படி அதை முறியடிக்க முடியும் பாரதிய ஜனதா? நிச்சயமா இந்த சிஸ்டத்துக்குள்ளேயே மாறுதலை, மாற்றங்களை கொண்டு வர முடியும். இந்த சிஸ்டத்துக்குள்ள தானே எத்தனை லட்சம் மாணவர்கள் போராடினா. எனவே இந்த சிஸ்டத்துக்குள்ள தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். முன்பை விட தொழில்நுட்ப இளைஞர்கள் இந்தியாவில் அதிகரித்து விட்டார்கள். உலகத்தில் எந்த நாட்டையும் விட அறிவில் சிறந்த மாணவர் இளைஞர்கள் வீடுதோறும் உருவாகி வருகிறார்கள். பரசியலை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு புதிய சிந்தனை உருவெடுத்திருக்கிறது. நாட்டுக்கு ஒரு புதிய திசை தேவைப்படுகிறது. நமது முன்னோர்கள், விடுதலை போர் காலத்தின் முன்னோர்களுடைய விழுமியங்கள் அதை ஆதரித்து நிற்கிறார்கள். எனவே தான் ஒரு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் கூடுகிற இடங்கள்லாம் இன்கிலாப் ஜிந்தாபாத்னு குரல் எழுப்புகிறது, ஜெய்பீம்னு குரல் எழுப்புறாங்க, சோசியலிசம்னு குரல் எழுப்புறாங்க. இதெல்லாம் எதை காட்டுகிறது? எங்கிருந்து வருகிறது? இது இன்றைய தலைமுறை இருந்து வருகிறது. அப்போ இந்த சொல்லுக்கு பின்னால் நல்ல வரலாற்று காரணிகள் இருக்குது இல்லையா? அந்த சரித்திர நிகழ்வுகளோடு தான் அந்த வார்த்தையை பேச முடியும். அதை சிந்திக்காத, அதை படிக்காத ஒரு மாணவனோ இளைஞனோ இன்கிலாப் ஜிந்தாபாத்னு சொல்ல மாட்டாங்க. உறக்க சொல்கிறார்கள் அல்லவா? ஆட்சியாளர்களுக்கு அதுதான் ஆபத்தாக இருக்குது. ஒரு அரசை எதிர்ப்பது, கூடி கலைவதென்றால் அவர்கள் அச்சப்பட மாட்டார்கள். கூடுகிறவர்கள் இன்கிலாப் ஜிந்தாபாத் என்கிறார்கள். இது டெல்லி தொங்கி அமெரிக்கா வரை நடுக்கமுறை செய்கிறது. அதான் பிரச்சனை. ஆனால் வேறு வழி இல்லாமல் நாடும் உலகமும் அந்த நமது முன்னோர்களின், விடுதலை போர் தியாகிகளின் முன்னோர்களின் திசை நோக்கி பயணிக்கும். இடது பக்கம் தான் பயணிக்கும். இடது பக்கம் பயணிக்கிற போது தான் அரசியல் சாசனமே பொருள்படும். எனவே தான் டாக்டர் அம்பேத்கர் சோசியலிசம் வச்சிருக்கிறார் திசை வழி. எனவே நமக்கு இன்று உள்ள இளைய தலைமுறையிடம் நம்பிக்கை இருக்கிறது. இது எலெக்ஷன் கமிஷன் நடத்தக்கூடிய அந்த முறைகேடுகள் சம்பந்தமாக குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி பல விஷயங்களை சுட்டி காட்டியிருக்கிறார். இந்த கடந்த ஆண்டுகள் கூட குறிப்பாக மகாதேவ்புராவில் நடந்த அந்த மால் பிராக்டிஸ், அதே போல் ஆலந்து தொகுதியில் நடந்த மால் பிராக்டிஸ், ஹெச் ஃபைல்ஸ் ஹரியானா மாநிலத்திலேயே நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி என்றெல்லாம் அவர் சுட்டி காட்டினார். ஆனால் அதன் பிறகு என்ன நாம் முன்னெடுத்தோம்? இப்படிப்பட்ட ஒரு கரப்டடான ஒரு இன்ஸ்டிடியூஷன் அது நம்மை தேர்தல் நடத்துகிறது. நாம் அந்த தேர்தலை நம்ம அந்த பார்ட்டிசிபேட்டும் பண்ணுறோம். ஒவ்வொரு மாநிலத்திலையும் அடுத்து ஒரு மாநிலத்தினுடைய சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் இங்கே தோற்கடிக்கப்படுகிறார். திரிணாமுல் காங்கிரஸினுடைய சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் ஒருவர் தோற்கடிக்கப்படுகிறார். ஒரு எஸ்ஐஆருக்கு அப்புறம் டோட்டலாகவே ஒரு மாறக்கூடிய காட்சிகள், கைப்புண்ணுக்கு ஏது கண்ணாடி அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்கு. அப்போ அந்த மால் பிராக்டிஸ் நடக்குது, நமக்கு ஊர்ஜிதமாக தெரிய வருது. ஆனால் நம்ம எந்த அளவுக்கு ஒரு மக்கள் இயக்கமாக ஒரு போராட்டத்தை வடிவத்தோடு நம்ம கொண்டு சென்றிருக்கிறோம்? நான் கேட்கக்கூடிய கேள்வி என்பது காங்கிரஸ் உட்பட அனைத்து எதிர்க்கட்சிகளையும் நான் இந்த கேள்வியை தொடர்ந்து. நிச்சயமாக நம்ம ஒரு அவேர்னஸை நம்ம கிரியேட் பண்ணணும், விழிப்புணர்வு அதிகரிக்க செய்யணும். மக்களோட ஒரு உரையாடல் தேவைப்படுகிறது, ஒரு எழுச்சி தேவைப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் மக்கள் இயக்கங்கள் முடிவு கட்டும், மக்கள் போராட்டங்கள் முடிவு கட்டும். அதற்கு முன்னால் எல்லோருமே தோற்றாக வேண்டும். எனவே ஜனங்க எல்லாவற்றையும் கண்டுறுகிறார்கள். அவர் எளிதில் கடந்து செல்வதாக நினைக்க வேண்டாம். எல்லாவற்றையும் கண்டுறுகிறார்கள். நேரமும் சூழலும் ஏற்படுற போது அணித்திரள்வார்கள். இப்போ டெல்லியில் நடந்த மாணவர்கள் போராட்டம் மாணவர்களால் மட்டுமே அது வெற்றி பெறவில்லை. நாடு முழுவதும் பின்னால் அதுக்கு ஆதரவு இருந்தது. எனவே தான் இந்த போராட்டம் வெற்றி பெற முடிந்தது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மட்டுமே இல்லை, மக்கள் எல்லாம் இருந்தாங்க. பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள், நல்லறிஞர்கள், பல்வேறு கட்சியில் இருக்கிற நல்ல சிந்தனையாளர்கள் எல்லோரும் ஆதரித்தார்கள். எனவே தான் அந்த எழுச்சி வந்தது. எனவே ஒரு காலச்சூழல் மாறும், மக்கள் எழுச்சி தவிர்க்க முடியாது. அந்த மக்கள் எழுச்சியின் முன்னால் பிஜேபி மண்டியிடும், பிஜேபி தோல்வி அடையும்.
நிறைவில் ஜனநாயகம் தான் வெற்றி பெறும். வரலாறு முழுவதும் மக்கள் இயக்கங்கள் தான் வெற்றி பெறும். எவ்வளவு பெரிய ஆயுதங்களை கொண்டு நீ ஈரான் அடிக்குது அமெரிக்கா, ஏன்னா வெஃபன் அவங்களோட ஒப்பிட்டா எங்கேயோ இருக்கிறாங்க ராணுவத்தில். ஆனால் ஈரானை தோற்கடிக்க முடியலையே, விடுதலையை தோற்கடிக்க முடியாது, இப்போ ஜனநாயகத்தை தோற்கடிக்க முடியாது. அதுவும் நம்முடைய நாடாளுமன்ற ஜனநாயகம் நீண்ட நெடுங்காலமாக சட்டத்தின் ஆட்சி முறைக்கு பழகிவிட்டது, பல கட்சி இயங்கு முறைக்கு பழகிவிட்டது. அதை பிஜேபி ஆர்எஸ்எஸோ சிதைத்து விட முடியாது, தோற்கடிக்க முடியாது. வரலாற்றில் அவர்களுக்கு பாடம் காத்து கொண்டிருக்கிறது. நிலைமைகள் இப்படியே செல்லாது. ஆனால் அதற்கு முன்னால் ஒரு விழிப்புணர்வு தேவை. அறிஞர்கள், பல்வேறு ஜனநாயக இயக்கங்கள், இடதுசாரி இயக்கங்கள் எல்லோரும் ஒரு புள்ளியில் இணைந்து ஒரு பிரம்மாண்டமான மக்கள் இயக்கத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேண்டுகோள். சார், இப்போ நம்ம எதிர்பார்க்க கொண்டிருக்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்டு இருந்த அந்த குளத்தூர் தொகுதி விவகாரம் சம்பந்தமாக ஆல்ரெடி அவங்க தெரிவிச்சிருந்தாங்க, நாங்கள் லீகல் ஃபைட் பண்ண போகிறோம் இவிஎம்மில் இருக்கக்கூடிய சில ஐயங்கள் சம்பந்தமாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்று அல்லது நாளை சுப்ரீம் கோர்ட்டிற்கு அந்த வழக்கு செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இதில் சுப்ரீம் கோர்ட் வாயிலாக ஏதேனும் நமக்கு நீதி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று நம்புறீங்களா? பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படி எல்லா கதவுகளும் நடத்தி விடவில்லை. இன்னமும் நம்பிக்கையாக உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றங்கள் இருக்கிறது, நல்ல நீதிபதிகள் இருக்கிறார்கள், நல்ல தீர்ப்புகள் இருக்கிறது. அவ்வாறு ஒரு முறைகேடுகள் நடந்திருக்குமே ஆனால் அது ஊர்ஜிதம் செய்யப்பட்டால் முன்னாள் முதல்வர் வெற்றி பெற்றதாக தான் பொருள். எனவே நம்ம அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். எது எப்படி இருந்தாலும் பிஜேபியினுடைய சூழ்ச்சிகள் வெற்றி பெறாது. எல்லா காலங்களுக்கும் அது கை கொடுக்காது. ஒரு கட்டத்தில் மக்கள் அதை முறியடிப்பார்கள், பிஜேபி மண்டியிடும். பிஜேபி இந்திய ஜனநாயகத்தின் முன்னால் தோல்வியடையும், இந்திய ஜனநாயகம் வெல்லும். ஆனால் இதுவரை நம்ம பார்த்துருக்கிறோம், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு முறை கூட எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியாவுக்கு எதிராக ஒரு உத்தரவுகளை வழங்கியதாகவோ அல்லது ஏதேனும் ஒரு வெர்டிக்ட் கொடுத்ததாக இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இல்லை. மாறாக பல ஃபேவரபுளான பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 100% விவிபேட்டை என்னன்னு நம்ம தொடர்ந்து கோரிக்கைகள் வைக்கிறோம். அந்த விவிபேட்டில் தெர்மல் பிரிண்ட் இருக்கக்கூடாது, தெளிவான பிரிண்ட் இருக்கணும்னு நம்ம கேட்குறோம். எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியாவுடைய அந்த தேர்வு முறையை நம்ம கேள்விக்கு உட்படுத்துகிறோம். இந்த விவகாரங்கள் எல்லாமே அப்போசிஷனுக்கு எகெயின்ஸ்டாக தீர்ப்பு வழங்கி இருக்கிறது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. அப்போது கூட பிரதமர் மோடி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு நினைவுக்கு வந்தது, அதை நான் நினைவுக்கு விரும்புகிறேன். எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா விவகாரம் சம்பந்தமாகவும் இந்த இவிஎம் சம்பந்தமான விவகாரம் சம்பந்தமாக சுப்ரீம் கோர்ட் அளித்த தீர்ப்பு வந்திருந்தது. ஓங்கி அறந்திருக்கிறது எதிர்கட்சிகள் மீது சுப்ரீம் கோர்ட்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் அப்படின்னா அதிகமாக அறைந்திருப்பது பார்த்தீங்கன்னா நீதிமன்ற தீர்ப்புகளில் பிஜேபி தான் நிறைய அறை வாங்கியிருப்பது பிஜேபி. நீங்கள் எடுத்து பாருங்க பல்வேறு வகைகளில். ஆனால் அப்போதும் அது தன்னை திருத்திக் கொள்வதாக தெரியவில்லை. இப்போ நம்ம இருக்கிற நிறுவனங்களில், ஜனநாயக நிறுவனங்களில் ஓரளவுக்கு நம்பிக்கை தருவது நம் நீதிமன்றம் நம்ம சொல்கிறோம். முழு நிறைவல்ல. மக்கள் உணர்வுகளை கணக்கெடுத்துக் கொள்ளணும் நீதிமன்றம். இந்திய ஜனநாயகத்தில் நீதிமன்றத்தை விட மக்கள் மன்றம் உயர்ந்தது. மக்கள் மன்றத்துக்கு தான் நீதிமன்றமே. எனவே மக்கள் மன்றம் பார்த்து கொண்டிருக்கிறது. அதான் நிறைவில் வெற்றி அடையும். காலதாமதமாகலாம், காலதாமதம் ஏற்பட்டாலும் கூட நிறைவில் மக்கள் தான் வெல்வார்கள், மக்கள் எழுச்சி தான் வெல்லும். அது ஒரு புரட்சியாகவே வெடிக்கும். ஜனநாயகத்தில் மக்களின் எழுச்சி ஒரு புது வகை புரட்சியை உருவாக்கும். உழைக்கிற மக்கள் எளிய மக்கள் எல்லோரும் ஒன்று திரண்டா அதற்கு நிகர் ஏதும் இல்லை. ஏன்னா அந்த நிலையை நோக்கி ஒன்றிய அரசு செல்கிறது, அந்த நிலைக்கு தள்ளுகிறது. வேறு வழி இல்லை. சட்டத்தின் அந்த ஆட்சி முறையை மீறுகிற போது, ஜனநாயக விழுமைகளை மீறுகிற போது, எல்லா அரசியல் அறநெறிகளையும் மீறுகிற போது இதற்கு தீர்வு மக்கள் இயக்கத்தை தவிர வேறு இல்லை. அதுவும் இந்தியாவில் எழும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. இறுதியான ஒரே ஒரு கேள்வி, சிபிஐயினுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும்? இதை எல்லா தோழமை கட்சிகளுடனும் எல்லா ஜனநாயக இயக்கங்களுடனும் ஒன்றிணைத்து இதை ஒரு மக்கள் இயக்கமாக ஒரு கட்டி எழுப்புவதில் சிபிஐயினுடைய பங்கு என்ன? நிச்சயமா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் தோன்றியதிலிருந்து சமரசம் இல்லாமல் ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிறது, விடுதலை இயக்கங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. எப்பொழுதுமே வரலாற்றில் அந்த கொள்கையிலிருந்து அது எப்போதும் இடறியதே இல்லை. அதே போன்று இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு, அதனுடைய இறையாண்மை, வகுப்பாத எதிர்ப்பில் மிக உறுதியாக இருக்கிறது. சமரசம் ஏதும் இல்லாமல் சட்டமன்ற நாடாளுமன்ற தோல்விகளுக்கு அப்பால் நான் சொல்கிறேன், அந்த தோல்விகளுக்கு அப்பால் இந்த கொள்கையில் மிக உறுதியாக இருக்கிறது.
ஜனநாயக சக்திகளுடன் எப்பொழுதுமே நாங்கள் நெருக்கம் காண்கிறோம். இடதுசாரிகளோடு நாங்கள் நெருக்கம் காண்கிறோம். இந்தியாவை நிலவுகிற இந்த சமூக அமைப்பிலிருந்து இடது பக்கம் திருப்புகிற அந்த கொள்கையில் எங்களுக்கு சமரசம் இல்லாமல் நாங்கள் போராடுகிறோம். எங்களுக்கு கூடுதல் பணி இருக்கிறது. எனவேதான் எழுத்தில் பேச்சில் உரையாடல் இல்லை. இப்பொழுது கூட நாங்கள் 10 தினங்கள் நடைபயண இயக்கம். அந்த 10 தின நடைபயண இயக்கங்களில் ஒன்றிய அரசின் அதிகார குவியலுக்கு எதிரான ஒரு காரணி இருக்கு. மிக முக்கியமான அரசியல் பொருள் இருக்கு. சட்டமன்றங்களின் இறையாமையின் மீது ஏறி அமர்ந்து அதை சிதைக்கிற, அதை கடந்து செல்கிற ஆளுநர்களுக்கு எதிராக நாங்கள் முழக்கங்களை முன்வைக்கிறோம். எப்பொழுதுமே எங்களுக்கு நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு, அதனுடைய இறையாண்மை, சார்பின்மை, பன்முகம், சட்டத்தின் ஆட்சி முறையில் சமரசம் ஏதும் இல்லாமல் நாங்கள் களமாடிக்கொண்டே இருக்கிறோம். எங்கள் அணிகள் எப்பொழுதுமே மக்களோடு இருக்கிறார்கள். என்ன தேர்தலில் எங்களால் பிற கட்சிகள் போல் வெற்றி பெறுகிற சூழல் இன்னும் ஏற்படவில்லை என்று எங்களை அரசியல் அரங்கிலிருந்து, இந்த கொள்கை அரசிலிருந்து எங்களை கடந்து யாரும் சென்று விட முடியாது. அந்த முழக்கம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நாடாளுமன்றம் அமைதி காக்கிற போது கூட கம்யூனிஸ்ட் பேர் இயக்கத்தின் தோழர்கள் தான் ஏதோ ஒரு மூலையில் யுத்தத்தை நிறுத்து, ஈரானுக்கு ஆதரவாக பேசு அப்படின்னு இந்திய பிரதமரை நிர்பந்திக்கிறோம். இதான அரசியல். எங்கே வகுப்பு கலவரம் ஏற்பட்டாலும் அங்கே அமைதியின் பால் நாங்கள் நிற்கிறோம், ஒரு மதத்தின் பால் நிற்கவில்லை. அதான் அரசியல். எப்பொழுது தொழிலாளிகள் முதலாளிகளுக்கு பிரச்சனை என்றாலும் நாங்கள் தொழிலாளியின் பால் நிற்கிறோம். கடைகோடி ஏழைகள், ஒடுக்கப்பட்ட மக்கள், மலை மக்கள் பால் நிற்கிறோம். எனவே எங்கள் அரசியலில் சமரசமே இல்லை. எங்கள் அரசியல் யாரும் கடந்து சென்று விட முடியாது. எவ்வளோ சுற்றி எவ்வளோ அதிகாரம் உள்ளவர்களும் இந்த அரசியலை பேசியாக வேண்டும். அந்த நிர்பந்த நிலை தருகிற ஆற்றல் கம்யூனிஸ்ட் பேர் இயக்கங்கள் இருக்கிறது. என்ன உங்களை மாதிரி சிந்தனையாளர்கள், அறிவில் சிறந்தவர்கள் இன்னும் மேலெழுந்து வருகிற போது நாங்கள் அதிகாரத்தை நோக்கி நகருவோம். அந்த காலம் எழும். நிச்சயமா பல்வேறு விவகாரங்கள் இணையர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி. நன்றி.